சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை. ஆமாம், இந்த வார்த்தையை சொல்லி அற்புதமாக ஆரம்பிக்கிறார். 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் ஜனங்கள் அவங்க முகத்தில் ஒரு விடுதலை இல்லாததை உணர்ந்தார். ஏதோ ஒரு தேவை இருக்கிறத இயேசு உணர்ந்தார். பிரசங்கம் பண்ணும்போது கவனிக்கிறீங்களா? பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு தேவை ஜனங்களுக்கு இருக்குதே. ஏதோ ஒரு கட்டில் கட்டப்பட்டிருக்கிறாங்களே, பாவத்தில் கட்டப்பட்டிருப்பாங்களோ, இச்சைகளில் கட்டப்பட்டிருப்பாங்களோ, கடன் பிரச்சனையில் கட்டப்பட்டிருப்பாங்களோ, ஏதோ இவங்க மேலே ஒரு நுகத்தடி இருக்குதே, ஒரு கட்டு இருக்குதே, இவங்க ஒரு பிரகாசமா இருக்க முடியலையே, ஒரு விடுதலையா இருக்க முடியலையே என்று உணர்ந்து இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலைக்கு மனிதன் எங்கெங்கேயோ ஓடுறான், விடுதலை இல்லாம திரும்ப வருகிறான். அங்கே போகிறான், பல ஆயிரங்களை லட்சங்களை செலவு பண்றான், பல வைத்தியர்களை பார்க்கிறான். சுகம் கிடைக்குமா, விடுதலை கிடைக்குமா? விடுதலை இல்லை, துக்கத்தோடு கூட வருகிறான். இதை ஆண்டவராகிய இயேசு உணர்ந்து ஒரு மாபெரும் ஒரு வெளிப்பாட, ஒரு சத்தியத்தை ஜனங்களுக்கு போதித்தார். என் மகனே, என் மகளே, நீ சத்தியத்தை அறிந்துக்கோ, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்கிறீங்களா? ஆமா, சத்தியம் என்றால் என்ன? யோவான் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல இயேசு தெளிவாய் பிரசங்கம் பண்ணுகிறார். வேதமே சத்தியம். வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வசனம் தான் சத்தியம். சத்தியம்னா என்ன? இந்த வார்த்தை, இந்த வசனம் தான் சத்தியம். வசனத்தை நீங்க கேட்க கேட்கத்தான் விடுதலை வரும். எந்த மனுஷனும் விடுதலை கொடுக்க முடியாது. வானத்திலிருந்து குதிச்சு வந்திருக்கிறேன், நான் விடுதலை தருவேன், எவனும் தர முடியாது. பிலாத்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது ரொம்ப அதிகாரத்தோடு ஆண்டவர்னு நினைச்சு, நான் தான் தேவன் நினைச்சு இயேசு கிறிஸ்துவ அங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க. எனக்கு இருக்கிற வல்லமை உனக்கு என்னன்னு தெரியுமா? உன்னை விடுதலை அடையவும், உனக்கு விடுதலை கொடுக்கவும், உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆமா, எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சும்மா சோல்ற தூக்குனா, காலரை தூக்குனா, இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிச்சு அப்படி சொல்றான், உன்னை விட நான் பெரிய ஆளுன்னு. ஆண்டவர் ஒரே வார்த்தையில மூடிட்டாரு. பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் இல்லைன்னா ஒரு அதிகாரம் உனக்கு கிடையாது. யோவான் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறைகிறதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்றும், உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா என்றான். உனக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, இயேசு அழகா சொல்ற, கவனிங்க. ஆகையினால சொல்ற, எந்த அரசாங்கமும் விடுதலை செய்ய முடியாது. ஆமா, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் விடுதலை செய்ய முடியாது. விடுதலை அவங்க ஏதோ, அப்பா உனக்கு ஒரு லீவு கொடுக்குறேன், சரி ஜாமீன்ல கொடுக்குறேன்னு. விடுதலை உள்ள ஆவி ஆத்துமா சத்துருவால பிடிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு விடுதலை வேணும். கையை உயர்த்தி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உனக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. அவன் சொன்னா, நான் தான் உன்னை விடுவிக்கிறவன், சிலுவையில் இருக்க எனக்கு அதிகாரம் இருக்குன்னா. ஆண்டவர் அறிஞ்சு சொல்லிட்டார், பரத்திலிருந்து பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பி இருக்கிறாருப்பா, என் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க என்ன அனுப்பி இருக்கிறார். என் ஜனங்கள் சத்தியத்தை கேட்க கேட்கத்தான் விடுதலை. ஏதோ கட்டு உடைக்கிற ஜபத்துக்கு வந்தோம், ஏதோ இந்த பெரிய விழாவுக்கு வந்தோம், இந்த பெரிய கூட்டத்திற்கு வந்தோம், அதுலெல்லாம் விடுதலை கிடையாது. இந்த சத்தியத்தை நீங்க அறியணும். கர்த்தர் எழுதி வைத்திருந்த இந்த சத்தியத்தை நீங்கள் அறியணும். அறிஞ்சா உங்களுக்கு ஒரு விடுதலை. கையை உயர்த்தி. நிரந்தர விடுதலை இந்த சத்தியத்தில் தான் இருக்குது. இந்த சத்தியத்தில் தான் இருக்குது. நிரந்தர விடுதலை இந்த சத்தியத்தில் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல வேதம் சொல்லி இருக்கிறது. நீங்க வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. கவனிங்க, அந்த வார்த்தை ஏதோ பேப்பர்ல எழுதி வச்சது இல்ல, ஏதோ
இந்த பேப்பர் பழைய அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது. அடுத்து தொடர்ந்து சொல்லுது, அது வல்லமை உள்ளது. கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, நீங்க ஜீவனோடு இருக்கீங்களா? இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு உறுப்பும் அது ஜீவனோடு இருக்கிறது. சத்தியம் தான், இந்த வேதம் தான் சத்தியம், வசனம் தான் சத்தியம். வசனத்தை நீங்க கேட்கணும். ஹல்லேலூயா வசனத்தை நல்லா நீங்க கேட்கணும். வசனத்தை கேட்க ஓடி வரணும். ஆமா, வசனம் மேல ஆர்வமா இருக்கணும். வசனம் தான் நம்முடைய ஆத்துமான்னு ஒன்று இருக்குது, அது மிருகங்களுக்கு கிடையாது. ஆமா, மனுஷருக்கு தான் அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி மனிதனை பிரமிக்கத்தக்கவாறு படைத்து அவர் மண்ணை எடுத்து ஆமா அவனை சிருஷ்டித்து ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்துமாவை அவனுக்கு வச்சாரான். கையை தட்டி ஹல்லேலூயா. இயேசுவை நீங்க ருசித்து ருசித்து பாருங்க, அற்புதமான தெய்வம். அவர் சொல்றாரு, இந்த வேத வசனம் எல்லாம் ஜீவன் உள்ளதாயும் சொல்லுங்கம்மா, அது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் அது கருக்கானதாயும் ஆத்துமாவை வந்து அப்படியே உணர்த்தும். ஆத்துமாவையும் ஆவியையும் அப்படியே கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. அல்லேலூயா. இந்த வசனத்தை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க ஞானவானா மாறிடுவீங்க. சத்துரு உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. இந்த நரிக்கதையை கேட்டிருக்கீங்களா? சீச்சி, இந்த பழம் எட்டலை என்ன சொல்லிட்டு போகுது? குதிச்சு குதிச்சு பாதிச்சு எட்டலை. சாரால் சொல்லுங்க, உடனே சொல்லுச்சு, சீச்சி இந்த பழம் புளிக்கும், இதை தின்னா பல்லு. அப்படித்தான் நீங்க இந்த வேதத்தை படிச்சிட்டீங்கன்னா சத்துரு தீங்கு செய்ய வருவான், உங்களுக்கு வியாதியை விதைக்க வருவான், மரணத்தை கொடுக்க அப்படி வருவான், இச்சைகளை விதைக்க வருவான். அவன் அதுக்குடைய அதிகாரி பார்த்தீங்களா, எப்போன்னு கேட்பு எப்போ கிடைக்கும் இருக்கிறான். ஆனால் நம்ம சத்தியம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற பொழுது ஐயோ இவற்றை நெருங்க முடியாதுன்னு ஓடியே போயிடுவான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் படிக்கிற இந்த வேத வசனங்கள் எல்லாம் ஏதோ மனுஷன் எழுதினது அல்ல. மனுஷன் எழுதின புத்தகம் எல்லாம் அழிஞ்சு போகும். இன்னும் இந்த புத்தகத்தினால தான் ஆமாம் சபை பெருகி வளர்ந்துகிட்டு இருக்கு. அநேக பரிசுத்தவான்கள் எழும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அநேக குடிகாரர்கள் மனம் திரும்புறாங்க, கொலைவெறி உள்ளவங்க மனம் திரும்புறாங்க, தீவிரவாதிகள் மனம் திரும்புறாங்க. வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. சகோதரனே, ஒரு மனுஷனால எழுதப்பட்டது அல்ல, அது தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நீ தேறினவனா இருக்கணும். நீ பாவத்தில் சிக்கனவனா இருக்க கூடாது. போலீஸ் விசாரணைக்கு உள்பட்டவனா இருக்க கூடாது. நீ தேறினவனா இருக்கணும். எந்த நற்கிரியையும் செய்ய நீ தகுதி உள்ளவனாய் மாற்ற இந்த வேத புத்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்க. தலைக்கு மேல கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல், சத்தியத்தை அறிவீர்கள். வேதத்தை நல்லா படிக்கணும். அல்லேலூயா. ஆமென். இந்த வேத புத்தகம் அவ்வளவு சத்தியம் நிறைஞ்ச புத்தகம். ஆமாம், அந்த சத்தியத்தை நீங்கள் படிங்க, சத்தியத்தை கேளுங்க. இந்த சத்தியத்தை கேட்குறதுக்கு உங்களுடைய செவியை திறந்து வச்சிருங்க. நீங்கள் கேட்க 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 ஆமாம் சத்தியத்தை அறிய அறிய வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கிடுவார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கிடுவார். ஆமேன்னு சொல்லுங்க. சாபத்திலிருந்து விடுதலையாக்கிடுவார். பில்லி சுனிய கட்டிலிருந்து விடுதலையாக்கிடுவார். மந்திர சூழ்ச்சிகள்லேருந்து விடுதலையாக்கிடுவார். பாவ இச்சை ரோகங்கள்லேருந்து விடுதலையாக்கிடுவார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கிடுவார். அல்லது சாத்தானுடைய தந்திரங்கள்லேருந்து உங்களை விடுதலையாக்கிடுவார். சந்தேகத்தின் ஆவியிலிருந்து உங்களை விடுதலையாக்கிடுவார். குடி வெறி இப்படிப்பட்ட சில காரியத்துக்கு நான் அடிமையாக இருக்கிற போத வஸ்துக்கு எல்லாத்திலையும் விடுதலையை கொடுத்துருவார். அல்லேலூயா. சூதாட்டத்துக்கு நான் அடிமையாக இருக்கிற ஏதோ ஆமாம் அதில் நான் சிக்கியிருக்கிறேன், கொஞ்சம் பணத்தை இழந்துட்டேன், இன்னும் விளையாண்டா நாளைக்கு எனக்கு அந்த பணமெல்லாம் சேர்ந்து வரும், இல்லை ஆண்டி ஆகிருவேன். இதுதான் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு நீங்கள் அறியறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் விடுதலை. எத்தனை பேர் விடுதலையை விரும்புகிறீங்க? 3 காரியத்தில் விடுதலை கிடைக்க போகுது. 3 காரியத்தில்.
முதலாவது ஆமாம், சத்தியத்தை நாம் அறியும் பொழுது அற்புதமாய், அதாவது மரணக்கட்டிலிருந்து ஒரு விடுதலை ஆயிரும். பாருங்க, யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 50வது வசனத்தில் ராஜா வீட்டு மகன் மரண அவஸ்தைப்படுகிறான். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, அப்படியே வார்த்தையை நம்பி போனானா அப்பொழுது அந்த பிள்ளை பிழைச்சிட்டான். வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். வார்த்தை இயேசு சொன்ன அந்த சத்தியம், அந்த வார்த்தை, அதுல நிறைய அர்த்தம் இருக்கு பாருங்க. ஆமா, நிறைய அர்த்தம். அந்த வார்த்தையை அப்படியே நம்பி போனா அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று கையை தட்டுங்க. தேவனுடைய வார்த்தையை நம்பி போனான். கவனிக்கிறீங்களா? அவன் யாரு? ராஜா வீட்டு மகன். இன்னொரு முறை அதை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்குள்ள நீ வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் பாருங்க, இந்த வசனம் என் உள்ளத்தை ரொம்ப தொட்டது. ஆமா, ஆண்டவர் தொடல, ஆண்டவர் கிட்ட புள்ள போல வீட்டுக்கு ஒரு வார்த்தை, இயேசுவின் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை நம்பி போனான். அந்த ராஜாவுடைய மனுஷன் நம்பி போனா அங்கிருந்து ஒரு சேவகன் வாரான், உன் பிள்ளை பிழைச்சிருக்கு பாக்குறான். கையை உயர்த்தி, வார்த்தையில் அவ்வளவு சத்துவம் இருக்கிறது, வார்த்தையில் உயிர் இருக்கிறது. இயேசுவின் வார்த்தையை மறுதலியாதபடி நீங்க விசுவாசிங்க. இந்த வார்த்தை ஜீவனாயின்னு சொல்லிருக்கலாம். இந்த உலகம் நம்மளை ஒவ்வொரு நாளும் சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறது. நம்முடைய நரம்பு மண்டலங்களை சாகடிக்குது. ப்ரெஷர், சுகர், அப்படி ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு அதுவாக தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா மரணத்தை ஜெயித்து ஜீவ வழியில் அந்த ஜீவனுக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வார்த்தையை நம்பி போனான். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். எந்த மணி நேரத்தில் குணம் உண்டாயிற்று என்று அவனை விசாரிச்சான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார். என் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று இயேசு வாயிலிருந்து சொன்னார் அந்த வார்த்தை அந்த நேரம் தான். ஆனால் அந்த பையன் அங்கே தூரத்தில் இருந்தவன் பழச்சிக்கிட்டான். கையை உயர்த்தி சொல்கிறேன், இயேசு சொன்ன வார்த்தையை பார்க்குறான். 7 மணி, ஆனால் போகிறான், மணி 7:30 மணி ஆகிட்டு, 7:35 ஆகிட்டு. அங்கேருந்து உங்கள் பையன் 7 மணிக்கே உயிர் பழச்சிருச்சிங்க. போன உயிர் திரும்ப வந்துட்டு. அப்போ வார்த்தையில் தான் உயிர் இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? கைகளை உயர்த்தி. இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களை குணமாக்கும். இந்த வார்த்தை உங்களை குணமாக்கும். வார்த்தை உங்களை குணமாக்கும். அருமையானவளே, சொலாம்பாளையத்திலிருந்து ஒருவர் வந்தார். அவர் வளர்த்தியானவர். அவருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்து நோவான்னு பேர் வச்சேன். அவருடைய மகன் பேர் திருமூர்த்தி. அப்படியே காலு அழுகி புழு வரும் பாருங்க. அப்படி துண்டுனா அரிசியில் இருக்க சில புழுவை பார்த்துருக்கீங்களா? அப்படி வெள்ளை புழு அப்படி வரும். ஆமாம், பாருங்க. நான் சொன்னேன், எப்பா நான் நல்லா நீ ஆண்டவரை அறிஞ்சிக்கோ தம்பி, நான் ஜெபமும் பண்ணுறேன், நீ நல்லா சத்தியத்தை அறிந்துக்கோ. அந்த தம்பி சத்தியத்தை கேட்க அவனுடைய தகப்ப மாதிரி வளர்த்தியா இருப்பார். வந்து கேட்டார். 7 ஆஸ்பத்திரியில் ஒரு காலை எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவர் சொன்னார், பாஸ்டர் நான் எதுவுமே பண்ணலை, உங்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு சுகமாயிட்டுன்னாரு. கையை உயர்த்தி. படிக்க தெரியாது அவருக்கு, படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. காலை எடுக்கலை, கர்த்தர் சுகமாயிட்டு. இங்கே ஒருவர் இருக்கிறார், சக்திவேல், எந்திரி சக்திவேல். இந்த சக்திவேலை பார்த்தீங்களா, 2 மாதத்துக்கு முன்னால், போன மாதத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், இங்கே அதில் உட்கார்ந்துருந்தார். அப்படியே கால் இதுவரைக்கும் ஒரு 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 கட்டி மாதிரி பயங்கர மரண போராட்டம். டாக்டர் சொல்லிட்டாங்க, உன்னுடைய காலை எடுக்கணுன்ட்டாங்க. அவருடைய தகப்பன் கூட்டிகிட்டு வராரு. பாருங்கள், இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற அந்த ஸ்தலம் அப்படியே இந்த கட்டு உடைக்கிற ஜபத்தில் உடஞ்சி அப்படி வருது. சுரேஷ் தான் அதுக்கு அந்த பேப்பர் விரிச்சார்.
அன்னையிலேருந்து அவருக்கு சுகமாயிட்டு. காரணம் விடுதலை, வியாதியிலேருந்து விடுதலை, ஆத்துமாவில் விடுதலை, மரணத்தில் விடுதலை. இல்லாமல் இருக்கீங்களா? இந்த வார்த்தையை நம்பி நீங்கள் போங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ரெண்டாவது, இந்த வார்த்தை உங்களை பரிசுத்தமாக்கும். யோவான் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். கவனிக்கிறீங்களா? ஆமா, பரிசுத்தமாக்கும். துன்மார்க்கன், குடிகாரன், இவன் ரவுடி, இவன் பொல்லாத ஆளு அப்படிலாம் அந்த பேச்சில் அது கம்ப்ளீட்டாக எடுத்துரும். இவன் இப்படி குடியம் கெடுத்தவன், இப்படி ஒரு கெட்ட பேர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சத்தியத்தை கேட்க கேட்க இந்த கெட்ட பேரெல்லாம் மாற்றி நம்மளை பரிசுத்தமாக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற சில துக்கிரிகளை ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடும், சில முன்கோபங்களை ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடும். இந்த சத்தியத்தை நீங்கள் படிக்க படிக்க ஒரு பரிசுத்தமானாய் மாற்றிடும். பரிசுத்தமானா மாற்றுறதற்கு ஆமாம், ஸ்தோத்திரம். இவனை ஜெயிலில் தூக்கி போடுங்க, மனம் திரும்பி வரட்டும். இவனா பொம்பளை போலீஸ் 4 மிதிச்சா அவன் மனம் திரும்பிடுவான், திரும்ப மாட்டான். அவன் வெறியனா தான் அவன். திரும்புறதுக்கு ஒரே வழி இந்த சத்தியம்தான் பரிசுத்தமாக்கும். இந்த சத்தியத்தை நல்லா படிக்கணும். இந்த சத்தியத்தை தினமும் 5 அதிகாரம் 10 அதிகாரம் படிக்கணும். சத்தியத்தை படிக்க படிக்க உங்களை பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஆட்டோ சங்கர் என்கிற ஒரு மனுஷன் 9 பேரை கொலை செஞ்சார். அவர் பொல்லாத ஒரு மனிதன், கொலை செய்கிற ஒரு மனிதன். உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆட்டோ சங்கரை பற்றி. ஆனால் அவருக்கு ஒரு தண்டனை, தூக்கு தண்டனை போட்டாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் அவ்வளவு நாளாக தூக்கு தண்டனை போட்டிருக்கீங்க? இந்த நாளை ஏன் அவ்வளோ நாளாக நீட்டுறீங்க? இப்பவுமே எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, நான் மனம் திரும்பி இயேசுவோடு கூட போயிடுவேன். இந்த இயேசு முந்தியே நீ தொட்டிருந்தாருன்னா, ஜெயிலுக்குள்ளே வந்த பிறகு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். முந்தியே தொட்டார்னா ஒரு ஊழியக்காரனாக இருப்பேன். ஏன் என்னை வாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? செய்கிறத இப்பவுமே அந்த கயிறை எனக்கு போடுங்க, இயேசுவோடு கூட இருக்க எனக்கு ஆசை. ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் பரிசுத்தம் அடைஞ்சிட்டேன். வாங்க, ஆமாம், ஜெயில் அதிகாரியே, கமிஷனரே, வாங்க, எனக்கு கொடுக்குற தண்டனையை கொடுத்துருங்க, நான் ஏசப்பாவுடைய மார்பிலை சாய்ந்திருக்கணும்னாராம். புஸ்தகத்தை படித்து பாருங்க. மனம் திரும்பின சங்கர் என்கிற ஒரு சாட்சி புஸ்தகம் இருக்கு, படித்து பாருங்க. இந்த பைபிளை படிக்க படிக்க நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். 2வது வசனம் படிமா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்து இரவும் மகளுடைய வேதத்தை பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் தலைக்கு மேல செய்வதெல்லாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இந்த பைபிள் படிக்க படிக்க நீங்க எதை செஞ்சாலும் அது அப்படியே வாக்கியம். அல்லேலூயா. அது கறிக்கட்டை ஆகாது, அது தங்கமாய் மாறும். நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், பல்லடத்தில் ஒரு கல்யாணம். நான் போனேன், ஒரு பிரதர் ஓடி வந்தார். ஓடி வந்து சொன்னார், பாஸ்டர் நான் தூத்துக்குடி, நான் கட்டுடைக்கிற ஜெபத்துக்கு வந்திருக்கிறேன் பாஸ்டர். ஒரு 10,000 ரூபாய் நான் வந்து சீட் எடுத்தேன், குழு எடுத்தேன். 10,000 ரூபாய் எடுத்து நான் கடைக்கு, டெய்லர் கடைக்கு திருப்பூரில் வேலைக்கு போய்கிட்டு இருந்தவன், நீ சொந்தமாக ஜாப் பண்ணலாம், சொந்தமாக அதை அந்த கட் பண்ணி கமிஷனுக்கு கொடுக்கலான்னு வச்சேன். இப்போ பாஸ்டர் 10 பேர் என்கிட்ட வேலை செய்கிறாங்க பாஸ்டர். 10 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன்ப்பா. என்ன சொன்னார் தெரியுமா? நான் பாஸ்டர் இந்த பைபிளை காலையிலையும் படிக்கிறேன், மாலையிலையும் படிக்கிறேன். நான் எவ்வளவு பொல்லாதவனாக இருந்தேன், எவ்வளவு பணத்தை நான் அதாவது வந்து சீரழிச்சிட்டேன். தூத்துக்குடியில் எங்கள் வீட்டை விற்றுட்டு வந்து அதெல்லாம் நிலைக்காமல் போச்சு. இந்த பைபிள் வசனம் எனக்குள்ளே வந்ததுனால இந்த வசனத்தை வச்சு நான் டெய்லர் கடை ஆரம்பித்தேன். 10 டெய்லர் என்கிட்ட தச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு நான் பனியன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கைகளை தட்டுங்க. நான் செஞ்சதை கர்த்தர் வாய்க்க பண்ணார். எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். இதற்கு தானே இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினா, நம்மளை ஆசீர்வதிக்கத்தானே இயேசு சிலுவையில் மரித்தார். எல்லாம் தலையில் கை வைங்க. 3 காரியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும்,
SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.